வேல்யூஸ்லாம் தெரியாமல் நீங்கள் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிறைய அமௌண்ட்டை லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடிஎஃப் வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் வாங்கணும். ஃபஸ்ட்டு இடிஎஃப்னா என்னன்னு பார்க்கலாம். இடிஎஃப்னா கோல்டு, சில்வர், நிஃப்டி 50 இந்த மாதிரி அண்டர்லைங் அசட்டை ரெப்ரசென்ட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிற ஒரு ஃபண்டு பேர் தான் இடிஎஃப். அது என்னென்ன வேல்யூஸ்ன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ கம்மியாக இருக்க ஃபண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ரிட்டர்ன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணலாம். செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன் ட்ராக்கிங் எரர். ட்ராக்கிங் எரர்னா வேறு எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு அண்டர்லைங் அசட் கோல்டு எடுத்துக்கோங்க. கோல்டு இன்னைக்கு 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பட் ஆனால் இடிஎஃப்ல 1.20 அண்ட் 1.13% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அந்த மாதிரி ட்ராக்கிங் எரர் கம்மியாக இருக்க ஃபண்ட்ஸாக பார்த்து சூஸ் பண்ணுங்க. டிமாண்ட் அண்ட் சப்ளை. டிமாண்ட் அண்ட் சப்ளைவும் இடிஎஃப்ல ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணுது. இது ஸ்டாக் மாதிரி ட்ரேட் ஆகிறதுனால டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரைஸ் லைட்லி ஹையஸ்ட்டாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இதுவே டிமாண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ரைஸ் லைட்டாக ட்ராப் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் கன்சிடர் பண்ணுங்கள். INAV வேல்யூ. இந்த வேல்யூன்றது ரொம்ப முக்கியமான வேல்யூ. இதுதான் இடிஎஃபோட ஃபேர் ப்ரைஸ் என்னன்றதை டிட்டர்மைன் பண்ணும். ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சிக்காமல் ஒரு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் சப்போஸ் டிமாண்ட் அதிகமாக இருக்கனால அந்த இடிஎஃபோட ப்ரைஸ் ஸ்லைட்லி அதிகமாகவும் இருக்கலாம். உங்களோட ஃபேர் ப்ரைஸ் தெரியாமல் நீங்கள் நிறைய அமௌண்ட் கொடுத்து ஒரு இடிஎஃப்பை வாங்காமல் இருக்கிறதுக்கு NAV வேல்யூவை கம்பல்சரி பார்க்கணும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டிப்ஸ் தர இன்னொரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிற ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இதோட டீட்டெயில் PDF வேணும்னா இடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்கள் DMக்கு சென்ட் பண்ணுறேன்.